எல்லா நேரமும் நீ காரில் போக முடியாது. ஒன்றும் இல்லை, வரும்போது மழை பெய்யுது, திடீர்னு மரம் உடஞ்சி விழுந்துடுச்சு, உன் கார் உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க, நடந்து தான் போகணும். அப்போ நடந்து வர சோறு இல்லாமல் மழையில் நீ பார்க்குற, நீ ஜீவகாரணியை பார்க்குற அதே நாய் ஒன்றையும் கடிக்கும். எனக்கு கடிச்சது பற்றியா அதே மாதிரி தான், எங்கன்னே தெரில. ஆனால் அதான் மேட்ரு. ஸோ அதனால் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு. ரேபிஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா தப்பிக்கவே முடியாது. அது கேன்சர் மாதிரியான, காசநோய் மாதிரியான ஒரு ஆட்கொல்லி நோய் தான் ரேபிஸ். ரேபிஸ் வந்ததுன்னா குலைச்சே, அதாவது தண்ணியை பார்த்து அவசனாயே செத்து போவாங்க. அன்றைக்கெல்லாம் இந்த வீடியோக்கள் வந்து பேச்சளவில் காதளவுலாம் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் இப்போ தான் இந்த மாதிரியான வீடியோக்களே நான் பார்க்குறேன். அதாவது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்க உண்மையிலே அது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அது ஆக்சுவலி ஒரு குட்டி பொண்ணு, மிஞ்சி போனால் ஒரு 12-13 வயசு இருக்கும், குலைச்சி வாயிலேருந்து நுர உழுந்து அந்த பொண்ணு சாகிறத பார்க்குறது. அது மட்டும் இல்லை, இந்த கபடி வீரர், இந்த ப்ரோ லீக்கில் கபடியில் போய் ஒரு பெரிய லெவலில் போயிருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு. பட் ஒரு நாயை காப்பாற்ற போன குத்தம் இன்றைக்கி வந்து உயிரிழந்திருக்கிறார். அதனால் தயவுசெய்து பசங்கிட்ட விளையாடிட்டு வரும்போதே நாய் ஏதாவது கடிச்சுதா, நாய் ஏதாவது பிறண்டுச்சு. ஏன்னா இந்த பசங்க வந்து என்னென்னா ஜாலியாக போய் அதுங்களை வந்து கொஞ்சம் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தில் கூட வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து, குட்டி பொண்ணு டைனோசரே தூக்கி வச்சுக்கும். எல்லாம் நிறைய பைத்தியம் இருக்குதுங்க. மலைப்பாம்பு வளர்ப்பானுங்க, உடும்பு வளர்ப்பானுங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல்னு வச்சுக்க, அதை நான் தப்பு சொல்ல. ஆனால் நாய்க்கடி என்பது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்.